வரலாறு மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அழகர் கோயில். இந்த சோலை மலையில் அமைந்திருக்கும் கோவிலில்தான் ஆண்டுக்கு ஆண்டு சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் கோயில் கொண்டிருக்கிறார். தமிழர்களின் சிற்பக் கலைக்கு சான்றாக நிற்கும் கோயில்களில் இதுவும் ஒன்று. சில அழகிய சிற்பங்களைக் கொண்டிருக்கிறது. இந்த கோயில் அமைதியான பரந்த சூழலில் ஒரு மலை மீது அமைந்துள்ளது. இந்த கோவில் அழகர் கோவில் என்றும் இந்த மலை சோலைமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் சில அழகிய சிற்பங்களைக் கொண்டிருக்கிறது. அழகர் மலை அடிவாரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் உயரத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் 6வதான பழமுதிர்சோலை முருகன் கோயில் உள்ளது. பழமுதிர்சோலை முருகன் கோயிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ராக்காயி அம்மன் நூபுரகங்கை நீரூற்று உள்ளது. மூலவரின் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது. ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசைத்தூண்கள் உள்ளன. இசைத்தூணின் உச்சியில் உள்ள சிங்கத்தின் வாயில் சுழலும் நிலையில் ஆனால் வெளியே எடுக்க முடியாதபடி உள்ளது. கல்யாண சுந்தரவல்லி தாயாரின் சன்னதி கலைநயத்துடன் உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலவர் பரமசுவாமிக்கு நடத்தப்படும் தைல பிரதிஷ்டை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த பிரதிஷ்டை உற்சவம் தை அமாவாசை தொடங்கி ஆடி அமாவாசை வரை 6 மாத காலத்துக்கு நடைபெறும். இந்த நாட்களில் பக்தர்கள் உற்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு முக்கிய கோயில்களில் தனித்துவமான நைவேத்தியம் இறைவனுக்கு படைப்பது வழக்கம். அழகர் மழை அழகருக்கு தோசை நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. இதில் அரிசி, உளுந்து, மிளகு, சீரகம், நெய் கலந்த சிறப்பு தோசை இறைவனுக்கு படைத்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. முக்கிய திருவிழாக்கள். இதில் தெப்பத் திருவிழா தமிழ் மாதமான மாசியிலும், பிப்ரவரி, மார்ச், சித்திரை திருவிழா, செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நவராத்திரியும் மற்றும் மார்கழியின் டிசம்பர், ஜனவரி போது வைகுண்ட ஏகாதசியும் நடைபெறுகிறது. நேரங்கள் காலை 6 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை.